நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன். அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. உங்களுக்கு காஃபி போட தெரிஞ்சா காஃபி போடுங்க, இல்லனா போடாதீங்க. வேற யாராச்சும் போட சொல்லுங்க. இப்படி கன்றாவியா ஒரு காஃபி போட்டு கொடுத்து டென்ஷன் பண்ணாதீங்க. மாப்பிள டிராமாக்காரிய இந்த திட்டு திட்டுறாரு. ஆமாக்கா, எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு அவர்கிட்ட வசமா டிராமாக்காரி சிக்கிக்கிட்டான்னு நினைக்கிறேன். சார், என்ன சார் ஆச்சு? உங்களுக்கு காஃபி பிடிக்கலையா, இல்ல என் மேல ஏதாவது கோவமா? காஃபி கேவலமா இருக்குன்னு சொன்னா உங்க மேல கோவமான கேட்டுட்டு இருக்கீங்க. அப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க போட்டிருக்கிற காஃபி நல்லா இருக்கு, நான் தான் உங்க மேல தேவையில்லாம குறை சொல்றேன்னு சொல்ல வரீங்களா? சார், நான் அப்படிலாம் சொல்ல வரல சார். இவ்ளோ நாள் நான் நல்லா தானே சார் காஃபி போட்டு கொடுத்தேன். ஆமா, இவ்ளோ நாளா நல்லா காஃபி போட்டு கொடுத்தீங்க. ஆனா இப்ப நல்லா இல்லையே. ஒருவேளை ஹஸ்பண்ட் வர போறாரு, அவர் வந்துட்டா நாம இந்த வீட்டை விட்டு போயிருவோங்கிற மெதப்புல இருக்கீங்களா? எனக்கு சுத்தமா நீங்க போட்ட காஃபி பிடிக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. மகேஷ் தம்பி, காஃபி நல்லா தானே இருக்கு. எனக்கு கொடுத்த காஃபி நல்லா இல்லாண்டி எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலன்னு சொல்லிட்டு போலாமே தம்பி. வேற காஃபி கூட போட்டு கொண்டு வர சொல்லலாம். அதுக்கே இவ்ளோ ஹார்ஷா பேசுறீங்க? இது வரைக்கும் நீங்க அஞ்சலி கிட்ட இப்படி எல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. பாருங்க, அவ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு.